நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் 35 வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்காங்க. இவங்க பல ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா இல்லை ரூமர்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட திருமணத்தில் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க. 2019 மைக்கேல் கோர்சேல் அப்படிங்கிற ஒரு இத்தாலியன் ஆக்டரை டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அடிக்கடி சோஷியல் மீடியாஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. 2019 இவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் காரணமாக இவங்க பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டாங்க. 2020 ஷாந்தனு ஹசாரிகா அப்படிங்கிறவரை காதலிச்சிருக்காங்க. இவர் மும்பையை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். 2024 வரைக்குமே மும்பையில் 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க. 2024க்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. 2010 சித்தார்த் அவர்களோட ஓ மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்து மூலயமா 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமானுச்சுன்னு 2 பேரும் காதலிச்சாங்க அப்படின்னு ரூமர்ஸ் நிறையாவே ரிலீஸ் ஆனுச்சு. அஃபிஷியலாக 2 பேருமே தான் காதலிக்கிறதா அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. தனுஷ் அவர்களோட சேர்ந்து 3 அப்படிங்கிற படத்து மூலயமா தமிழில் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் தனுஷ் அவர்களும் ஸ்ருதிஹாசன் அவர்களும் காதலிச்சாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் ரிலீஸ் ஆனுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் இது ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவும் ஸ்ருதிஹாசன் அவர்களும் தெலுங்கு திரைப்படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த படத்து மூலமாக 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சதாக ரூமர்ஸ் வெளியானுச்சு. இவங்க 2 பேரும் அடிக்கடி பப்ளிக்கில் மீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா பொதுமக்களிடையே கிடைக்கும்போது அவங்களும் இதை நம்பினாங்க. அடுத்ததாக சுரேஷ் ரெய்னாவும் ஸ்ருதிஹாசனும் காதலிச்சதாக ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆனுச்சு. ஏன் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போய் அங்கே சுரேஷ் ரெய்னாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா ரசிகர்களுக்கு இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த டைமில் இது ஒரு மிகப்பெரிய ரூமராகவும் ஸ்ப்ரெட் ஆனுச்சு. முதல் 2 ரிலேஷன்ஷிப்பை தவிர அடுத்து எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸ்ருதிஹாசனே ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகிற அந்த வழி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.